ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க நம்மக்கிட்ட இருந்து எல்லா பேங்க்ஸுமே அதிகப்படியான சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கெல்லாம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ், செக் புக் சார்ஜஸ், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்கு சார்ஜஸ், எஸ்எம்எஸ் அலர்ட்டுக்கு சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்பிஐ பேங்க்கில் இருந்து இந்த முக்கியமான 2 சார்ஜஸ் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சார்ஜஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சுவாரஸ்யமான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் எஸ்பிஐ பேங்க் தரப்பில் இருந்து கேன்சல் பண்ண சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்கான சார்ஜஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சிட்டிவில் இருக்க பிரான்ச்சில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா ஒரு சார்ஜஸ், அர்பனில் இருக்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா ஒரு சார்ஜஸ், செமி அர்பனில் ஒரு சார்ஜஸ், இந்த மாதிரி வித்தியாசமான கேட்டகரியில் வந்து நமக்கு சார்ஜஸ் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 25+ ஜிஎஸ்டி, 30+ ஜிஎஸ்டி அப்படின்னு மந்த்லி கணக்கில் பேசிக்கலி நமக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து நீங்கள் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக என்ன சார்ஜஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் சார்ஜஸ். அதாவது வந்து நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடும்போது நமக்கு மெசேஜ் வரும், அதுக்கு மேலே வந்து பணம் எடுக்கும்போது மெசேஜ் வரும், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வர மெசேஜ் அலர்ட்டுக்கெல்லாம் வந்து இனிமேல் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ்னு ஒன்று உண்டு. ஸோ அதுவும் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 சார்ஜஸையும் கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எல்லா சார்ஜஸும் எல்லாமே ஏற்கனவே இருந்த அதே பேசிக்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சார்ஜஸை கேன்சல் பண்ணது உண்மையிலே எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.